ஹலோ எவ்ரிவன். நம்ம பார்க்க போகிறது ஹெட் லாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு. சரிங்களா? நம்ம ஹெட் லாஸ்க்கு ஏற்கனவே நிறையா பார்த்துருந்தோம். ஹெட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மேஜர் லாஸு, இன்னொன்று மைனர் லாஸுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? மேஜர் லாஸுங்கிறது என்ன? மெயின்லி டியூ டு ஃப்ரிக்ஷனால் வர்றது. சரிங்களா? மெயின்லி டியூ டு ஃப்ரிக்ஷனால் வர்றது. ஃப்ரிக்ஷனால் வர்றதை நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிப்போம். ஒன்று டார்சி ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது செசி ஃபார்முலாஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அடுத்தது மைனர் லாஸ்னால் நம்மளுக்கு டியூ டு பெண்டு, டியூ டு ஃபிட்டிங்ஸு, டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன், டியூ டு எக்ஸிட் என்ட்ரி, இந்த மாதிரி நிறையா மாறுறது. நமக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a pipe of diameter 350 mm diameter இருக்குது, and length 75 mm இருக்குது, மீட்டர் இருக்குது, 75 மீட்டர் இருக்குது, is flowing at a velocity of 2.8 meter per second இருக்குது. find the head loss due to friction மட்டும்தான். அதாவது மேஜர் லாஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, டியூ டு ஃப்ரிக்ஷன் மட்டும்தான். அதுவும் ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று டார்சி வெய்ஸ்பர்க் ஃபார்முலா, ரெண்டாவது செசி ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் கிவன் டேட்டா நமக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டார்சி வெய்ஸ்பர்க் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சொல்யூஷன் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டார்சி ஃபார்முலா என்ன இருக்குது? டார்சி ஃபார்முலா என்னது? HF head loss due to friction equal to 4F LV square divided by D into 2G. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதில் நமக்கு தெரிஞ்ச டேட்டாஸ்லாம் என்ன? எல்லுங்கிறது லென்த்துங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 75ன்னு கொடுத்துட்டாங்க. விங்கிறது நமக்கு வெலாசிட்டி, ஸோ அதுவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 2.8 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கீழே டிங்கிறது என்னது? டிங்கிறது 350 mmன்னு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0.35 மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிக்கு என்னன்றது நமக்கு வேல்யூஸ் தெரியும். ஜி என்னது? 9.81. அப்போ நமக்கு எல்லாத்துக்கான வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் தெரியாது, எஃப்க்கான வேல்யூ மட்டும் என்னன்றது தெரியாது. இப்போ எஃப்ங்கிறது என்னன்னா, ஒரு நிமிஷமா, இப்போ எஃப்ன்றது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ரெண்டு விதமாக எடுக்கணும். அதுவும் ரெனால்ட்ஸ் நம்பரை பொறுத்து தான் எடுக்கிறது. ரெனால்ட்ஸ் நம்பரு எப்படி இருக்குன்னா 16/RE அப்படின்னு ஃபார் RE, அதாவது 2000க்கு கம்மியாக ரெனால்ட்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை என்னன்னு எடுக்கணும்? 16/REன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா 0.0791 divided by RE whole power 1/4ன்னு எடுத்துக்கணும். இது எப்போனா RE 4000லேருந்து to 10⁶ வரைக்கும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எஃப்பை பொறுத்து நாம் அந்த டார்சி ஈக்குவேஷனில் எல்லாமே மாறும். அப்போ நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பருன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன?
ரோ இன்ட்டு வி இன்ட்டு டி டிவைடட் பை மியூங்கிறது. சரிங்களா? டிவைடட் பை மியூ. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேல்யூஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். இப்போ வி இருக்குது, டி இருக்குது. ஓகேங்களா? வி இருக்குது, டி இருக்குது. பைப்பில் என்ன வகையான மெட்டீரியல் இருக்கோ அதை பொறுத்து இந்த ரோவும் மியூவும் மாறும். அப்படி ஒரு வேளை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் ஏதாவது கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ இதுக்கான கிவன் வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேள்வியில் என்னன்னா இதில் ஒரே ஒரு டேட்டா மிஸ் ஆகிடுச்சு. கைனமேட்டிக் விஸ்காசிட்டின்றது மிஸ் ஆகிடுச்சு. கைனமேட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது என்னென்னா 0.012 ஸ்ட்ரோக்ஸ்ன்னு ஏற்கனவே கொடுத்துருந்துருக்காங்க. அதாவது கேள்வியில் கொடுத்துருந்தது. இப்போ கைனமேட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது என்னது? கைனமேட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது என்னது? மியூ டிவைடட் பை ரோன்றது தான் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நியூ. ஓகேங்களா? அப்போ இதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க? 0.012 ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரோக்குன்னா என்னென்னா 0.012 இன்ட்டு 10⁻⁻⁴. சரிங்களா? அப்படி எழுதிக்கணும். இப்போ ரோ விடின்றதுக்கு இல்லையா, அது என்னவா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். V into D divided by mu into rho. அப்போ V into D divided by nu. அப்போ V உடைய வேல்யூ என்ன? 2.8 மீட்டர் பர் செகண்டு இன்ட்டு D கான வேல்யூ என்ன? 0.35 divided by 0.012 into 10⁻⁻⁴. அப்போ எனக்கு என்ன வேல்யூ வருது? ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு 8.167 into 10⁵ வருது ரெனால்ட்ஸ் நம்பர். சரிங்களா? அப்போ இதோடைய வேல்யூ எப்படி இருக்குது? 4000லேருந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? therefore F equal to 0.0791 divided by 8.167 into 10⁵ whole to the power of 1/4. சரிங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ வருது? 0.00263 வரும். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். ஸோ ஹெட் லாஸ்க்கான ஃபார்முலா என்னவோ அதில் போட்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் என்ன வருது? ஃபார்முலா HF equal to 4FLV² divided by D into 2G. அப்போ HF equal to என்ன வருது? 4 into 0.00263. F கான வேல்யூ, L கான வேல்யூ 75, V கான வேல்யூ 2.8 whole power square divided by D உடைய வேல்யூ என்ன? 0.35 into 2 into G கான வேல்யூ என்ன? 9.81. சரிங்களா? அப்போ 9.81. அப்போ HF உடைய வேல்யூ என்ன வருது? 0.9 மீட்டர்னு வருது. இது இந்த ஹெட் லாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்? பை டேர்சி. ஓகேங்களா? பை டேர்சி. அப்புறம் ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? ஜெஸியை வச்சு கண்டுபிடிக்கணும். ஜெஸி ஃபார்முலா. இப்போ ஜெஸி ஃபார்முலாவுக்கு வேலை என்ன இருக்குது? V equal to C into square root of m into I அர்த்தம். சரிங்களா? இப்போ சிங்கிறது என்னன்னா செசிஸ் கோஎஃபிஷியன்ட்டு. செசிஸ் கோஎஃபிஷியன்ட்டு பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0.55 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, 0.55 வெறும் 55 தான்.
சி ஈக்குவல் டு 5 சரிங்களா. அதுக்கப்புறம் எம்முடைய வேல்யூ என்ன, ஏ டிவைடட் பை பின்னு அர்த்தம். ஐயோடைய வேல்யூ என்ன, ஹச்எஃப் டிவைடட் பை எல். ஓகேங்களா, ஹச்எஃப் டிவைடட் பை எல். இப்போ என்ன பண்ணோம், எம் ஈக்குவல் டு ஏ பை பின்னு இருக்கு. இப்போ இதை எம் கண்டுபிடிக்கணும். ஏங்கிறதுக்கான வேல்யூ என்ன, ஏரியா பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர். பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர். பிங்கிறது என்ன, பை இன்ட்டு டி. அப்போ அடிச்சு போட்டால் என்ன வரும், டி பை 4ன்னு வரும். ஸோ 0.35 டிவைடட் பை 4. ஓகேங்களா. அப்போ எம் ஈக்குவல் டு வேல்யூ என்ன வருது, 0.0875 மீட்டர்னு வருது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ வி ஈக்குவல் டு என்ன, 2.8 மீட்டர் பர் செகண்டு. அப்போ வி ஈக்குவல் டு 2.8 ஈக்குவல் டு சிக்கு பதில் 55 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்முக்கு வேல்யூ என்ன இருக்குது, 0.0875 இன்ட்டு ஐ. ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் உள்ளார, ஐ வரைக்கும் ஸ்கொயர் ரூட் உள்ளார. அப்போ என்ன வருது, 2.8 டிவைடட் பை 55 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0875 இன்ட்டு ஐ. இப்போ இது எப்படி எழுதலாம், 2.8 டிவைடட் பை 55 ஹோல் ஸ்கொயர் equal to 0.0875 into I. அப்போ I equal to என்ன வருது, 0.0296 வருது. சரிங்களா. இப்போ ஐக்கான வேல்யூ என்ன, HF divided by L. அப்போ HF equal to என்ன, I into L. அப்போ ஐயோட வேல்யூ என்ன, 0.0296 இன்ட்டு எல்லுடைய வேல்யூ என்ன, 75. அப்போ என்ன பண்ணலாம், HF ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2.22 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. இது ஹெட் லாஸ் பை செஸிக்கானது. எப்படிதான்ப்பா கண்டுபிடிக்கணும், முதல்ல எடுத்து ஃபார்முலாவை எழுதிடுங்க. ஃபார்முலாவிலேருந்து என்னென்ன டேட்டாலாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். இதில் நாம் அசியூம் பண்ணிக்கிற டேட்டான்றது என்ன, சி ஈக்குவல் டு 55 தான். இது ஒரு கான்ஸ்டன்ட், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இப்படி தான் எடுக்கணுன்றது. சரிங்களா. அதே மாதிரி மேலே அந்த ரெனால்ட்ஸ் நம்பருக்கான வேல்யூயும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ரெனால்ட்ஸ் நம்பருக்கான வேல்யூ என்ன இருக்குது, RE ஈக்குவல் டு ரோ விடி டிவைடட் பை மியூங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு ரோக்கான வேல்யூவும் மியூக்கான வேல்யூவும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி எழுதுங்க. இல்லை என்ன வேல்யூ இதில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை மாற்றிக்கோங்க. சரிங்களா. கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கும் டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் நீங்கள் குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் ஃபார்முலாஸ் மாறும். RE வந்து 2000 கீழே இருந்துச்சுன்னா 16/RE போடணும். அதே மாதிரி 4000லேருந்து 10 பவரில் 6ல் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, 0.0791 டிவைடட் பை RE ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/4 அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா. அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். தேங்க்யூப்பா.